Hi all, welcome to my channel. Today we are going to see about pathognomic signs. What do you mean by pathognomic signs? It is nothing but it is a specific signs and symptoms for disease condition. ஒரு disease condition இருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஓபிடி அப்படின்னா பேரல் செஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ் கண்டிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் pathognomic signs. We will see some disease conditions. Okay, first one, COPD. What is COPD? Chronic obstructive pulmonary disorder. ஸோ அந்த பல்மரி டிசார்டருக்கு என்ன மாதிரி சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல் செஸ்ட் இருக்கும். வாட் இஸ் பேரல் செஸ்ட்? செஸ்ட் வந்து ரொம்ப பல்ஜிங்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். இன்க்ரீஸ்ட் இன் ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் வந்து ரொம்ப பல்ஜிங்காக இருக்கும். ஆன்டீரியோ போஸ்டீரியர் டயாமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செஸ்ட்டு பல்ஜிங்காக இருக்கும். தட் இஸ் பேரல் செஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் நிமோனியா. நிமோனியா டிசீஸ் கண்டிஷனை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா க்ரீனிஷ் ரஸ்டி ஸ்பூட்டம். வாட் இஸ் க்ரீனிஷ் ரஸ்டி ஸ்பூட்டம்? இட் கம்ஸ் இன் க்ரீன் கலர். அந்த ஸ்பூட்டம், அந்த இது சளி வந்து க்ரீன் கலராக வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வரும். அது ஏன் க்ரீன் கலராக வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைலோ பெரோடாக்சிடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து WBCயில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த என்சைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த க்ரீனிஷ் ரஸ்டி ஸ்பூட்டம் வந்து வருது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அந்த ஸ்பூட்டம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதில் என்ன பாக்டீரியா ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா சூடோமோனாஸ் ஏரியோசா. ஓகே, அந்த பாக்டீரியா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தேர்ட் ஒன், பெர்னிஷியஸ் அனிமியா. இட் இஸ் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பீஃபி ரெட் டங். வாட் இஸ் பீஃபி ரெட் டங்? அந்த டங்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்வெல்லனாக இருக்கும், பிரைட் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த பெர்னிஷியஸ் அனிமியாவுக்கு என்ன டெஸ்ட் எடுப்பாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லிங்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. சில்லிங்ஸ் டெஸ்ட். வாட் இஸ் சில்லிங்ஸ் டெஸ்ட்? பேஷண்ட் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விட்டமின் B12 வந்து ஸ்வாலோ பண்ண சொல்லி அந்த பெர்னிஷியஸ் அனிமியா இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் சில்லிங்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், Kawasaki disease. What is Kawasaki disease? It is the main signs and symptoms of strawberry trunk. What is strawberry trunk? அந்த டங்க் வந்து ரெட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வெல்லனாக இருக்கும், என்லார்ஜாக இருக்கும். டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே ரொம்பவே என்லார்ஜாக தான் இருக்கும். ஸோ மெயின்லி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒயிட் கோட்டிங் வித் ரெட் ஸ்பாட்ஸ். டங்க் வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும், அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அண்ட் எண்ட்ஸ் வித் ரெட் ஸ்பாட்ஸ், ரொம்ப ரெட்டாக அங்கங்கே ஸ்பாட்டாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்ட்ராபெரி டங்க். Next one is malaria. It is related to step ladder fever. What is step ladder fever? Pattern of gradually increase in fever. ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்கும் கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக தான் இருக்குமே ஒழிய டெம்பரேச்சர் கம்மி ஆயிருக்காது. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்டெப் லேடர் ஃபீவர். பேட்டர்ன் ஆஃப் கிராஜுவலி இன்க்ரீஸ் இன் ஃபீவர். டெம்பரேச்சர் இஸ் ஹையர் தேன் ப்ரீவியஸ் டே. ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டேயில் டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைஃபாய்டு. டைஃபாய்டு இஸ் டெஸ்டட் வித் ரோஸ் ஸ்பாட் டெஸ்ட். வாட் இஸ் ரோஸ் ஸ்பாட்? அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ரேஷஸாக இருக்கும், ஸ்மால் ரேஷஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்மால் ஸ்பாட்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்பாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் அண்ட் ரோஸ் கலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட் வந்து ரவுண்டாகவும் இருக்கும், ஓவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, what is tetany? Tetany is the sign of Chouac sign and Troussius sign. What is Chouac sign? It is a facial muscle twitching. ஃபேஸில் இருக்க எல்லா மசில்ஸும் அப்படியே ட்விச் ஆகி அப்படியே நின்றோம். ஃபேஸில் இருக்க எந்த மசில்ஸும் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. நியூரோமஸ்குலர் எக்ஸைட்டபிலிட்டியாக இருக்கும். நியூரோமஸ்குலர் மூமெண்ட்ஸ் எதுவுமே அந்த இடத்துல ரொம்ப வந்து மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கால்சியம் லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஷியல் மசில் எந்த கிரேனியல் நர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th cranial nerve. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரௌசியஸ் சைன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஜர்க்கி மூமெண்ட்ஸோடையே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க.
இன்வாலண்ட்ரி கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், ஹேண்டில் இருக்க மசில்ஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது. இன்வாலண்ட்ரி கண்ட்ராக்ஷன் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். கார்பல் அப்படின்றது ஹேண்டில் தானே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ஸ்பேசம் ஆயிரும், எந்த ஒர்க்குமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துலையுமே பிளட் ஃப்ளோ ஆகிறது அக்ளூஷன் ஆயிரும், அப்படியே வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் pancreatitis. What is pancreatitis? It is the main sign of Cullen sign. What does mean by Cullen sign? Bluish discoloration of pre-umbilical area. umbilical ஏரியாவை சுற்றி ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆர் பர்பிள் கலரில் கூட இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்டு குல்லன் சைன். அந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னா pancreatitis டிசீஸ் கண்டிஷன் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட் இஸ் அப்பண்டிசைட்டிஸ்? இதில் மொத்தம் 3 சைன் இருக்குது. எம்சி, பர்னீஸ் பாயிண்ட், ரோவ்சிங் சைன், சோசாஸ் சைன். ஓகே, பி வந்து சைலண்ட் இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எம்சி பர்னீஸ் சைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஆன் அப்டமன். ஒரு அந்த அப்டமனில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பாட் இருக்கும். தட் இஸ் கால் எம்சி பர்னீஸ் பாயிண்ட். வாட் இஸ் ரோஸ்விங் சைன்? இட் இஸ் அ பெயின் ரிலேட்டட் டு லோயர் அப்டமன். லோயர் அப்டமனில் ஒரு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசாஸ் சைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரிட்டேஷன் இன் த இலியோ ஸ்பாசம் மசில். அந்த மசிலில் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் த்ராம்போஃபிலைட்டிஸ்? இதில் வந்து ஹோமன் சைன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. வாட் இஸ் மீன் பை ஹோமன் சைன்? பெயின் இன் கஃப் மசில்ஸ், அதாவது கெண்டக்கால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காலுக்கு பின்னாடி அந்த முட்டிக்கு கீழே அந்த கஃப் மசில்ஸில் வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஹெப்படைட்டிஸ்? இட் இஸ் அ சைன் ஆஃப் இக்டரிக் ஸ்க்ளீரா. ஸோ இட் இஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு பிலிரூபின் லெவல். பிலிரூபின் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ பிலிரூபின் லெவல் இன்க்ரீஸ்டாக இருந்தால் ஜாண்டிஸ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே தான் வந்து பேத்தனாமிக் சைன்ஸ். ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் கண்டிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் ஒரு 10 to 11 போட்டிருக்கேன் டிசீஸ் கண்டிஷனுக்கு என்ன மாதிரி சைன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நிறையா வந்து போடுறேன். தேங்க்யூ ஆல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்.